ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பீட்ரூட் பச்சடி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நான் ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருந்தேன். அதை தோல் சீவி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் தீ வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட அந்த பச்சை ஸ்மெல்லும் போகும். அரைக்க தேவையான பொருள் 2 சில் தேங்காய், காரத்தை தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு 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 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா நம்ம இப்போ அரைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லாவே நமக்கு பீட்ரூட் வெந்து கிடைக்கும். அதனால தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது, சீக்கிரமாக வந்துடும். நம்ம அரைச்சோம் இல்லை இப்போ நம்ம பீட்ரூட் வெந்துட்டு வந்ததுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் மாறணும் இல்லையா? அதனால் ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த தேங்காய் கூட வெந்துடும். அது 2 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா புளி இல்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனி லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ண வேண்டாம். லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் ஆட் பண்ணி, ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்றனால வத்தல் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் காரம் அதிகமாயிரும். இப்போ நம்ம கடுகும் வத்தலும் கூட நல்லாவே அது பொரியட்டும். மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். நம்ம தயிர் பீட்ரூட் பச்சடியில் நம்ம கொட்டிடலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பச்சடி, கேரளா ஸ்டைல் பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிட்டு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.